ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐலான். நம்ம பார்க்க போகிறது கிரேட் 12ல கெமிஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஓவர் வியூ பார்ப்போம். ஓகே, த பிளானர்ஸ் ஒரு லைட்டான ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுறது தான் பிளானு. எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியல, பட் அந்த பிளானை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, வில் ஃபோக்கஸ் ஆன் டே 1 ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் சொல்யூஷன்ஸோட ஓவர் வியூ. ஓவர் வியூன்றதுனால ரொம்ப டெப்தா சொல்ல போறது இல்ல. ஐ ஜஸ்ட் கிவ் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், இதுல ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணுமா, எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மேக்ரோ ஓவர் வியூ மட்டும் கொடுப்பேன். ஓகே, ஸோ நம்ம சென்டர் இஸ் இன் மதுரை எஸ்எஸ் காலனி, பட் வி ஹேவ் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க சேம் டைம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கிளாஸஸ், யூ கேன் ஆல்வேஸ் வாட்ஸ்அப் த நம்பர் அண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சொல்யூஷன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் வந்து 7 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அதுல இது வந்து ப்ரீவியஸ் ஒரு 10 இயர்ஸோட டேட்டா. இந்த 2.5, 2.6, 2.7 போட்டு பாத்தீங்களா, அந்த 3 ஜோன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன். பாருங்க, மற்ற ஜோன் எல்லாம் நீங்க படிக்க டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஜோன் படிக்கணும். பட் ஆனா அதுக்காக நீங்க டைரக்டா போய் அங்க படிக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிற டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1, 2, 3, 4 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2.5, 2.6, 2.7 ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது தேவை, அப்ளிகேஷனுக்கு இது தேவை. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல டைரக்டா கேட்க போறது 2.7, 6, 5 இந்த ஜோன்ல தான் கொஸ்டின்ஸ் வரும் 90%. கிளியரா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், பேசிக்ஸ். சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன்னா என்னது, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்றதான் சொல்யூஷனு. அதெல்லாம் பேசிக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். இதோட எக்ஸாம்பிள்ஸை 1 மார்க்ல கேட்குறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெலாடியம், அமால்கம் ஆஃப் மெர்குரி வித் சோடியம், இதெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் டிசைட் பண்றது யாரு, சால்வெண்ட். சால்வெண்ட் தான் டிசைட் பண்றாங்க, சொல்யூட் கிடையாது. ஸோ இப்போ பாத்தீங்களா, சாலிட் சொல்யூஷன் பாருங்க, எல்லாமே சால்வெண்ட் வந்து சாலிடா. ஓகேவா, சும்மா ரொம்ப மேக்ரோ ஓவர்வியூ மட்டும் தான் இருப்பேன். ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து கம்மிங் பேக் டு ஃபார்முலாஸ். இந்த சாப்டர்ல படிக்கிற கான்சென்ட்ரேஷன் ஃபார்முலாஸா நீங்க எல்லா 10 சாப்டருக்குமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஃபார்முலால ஒரு 7 ஃபார்முலா இருக்கு, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 7 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அந்த 7 ஃபார்முலாலையுமே இந்த மொலாலிட்டி இந்த ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொலாரிட்டி. ஆர் மொலாரிட்டினா என்னன்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ மோல்ஸ்ன்றது நம்ம படிச்சிருப்பீங்க, மாஸ் அப்பான் மோலார் மாஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். வின்றது வால்யூம். ஸோ இது எல்லாமே எதோட ஃபார்முலானா கான்சென்ட்ரேஷனோட ஃபார்முலா. சார் மொலாரிட்டினா என்ன ஃபார்முலா, கான்சென்ட்ரேஷனோட ஃபார்முலா. மொலாலிட்டினா அதுவும் கான்சென்ட்ரேஷனோட ஃபார்முலா. கான்சென்ட்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. 7 பேஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க டேட்டா இன்புட் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றத பொறுத்து 7 விதமா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல மொலாரிட்டி அண்ட் மொலாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னு வால்யூம்ல இருந்தா மொலாரிட்டி, கேஜி ஆஃப் சால்வெண்ட்ல இருந்தா மொலாலிட்டி. ஓகேவா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் பை மோலார் மாஸ். கிளியரா? இந்த 7 ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு ஒரு சிம்பிள் சம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு நோட்ஸ் வேணும், கிளாஸ் வேணும்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஓகே, ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன படிக்கணும், சாலிபிலிட்டினா என்ன அதை பத்தி படிப்பீங்க. ஓகே, சாலிபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் படிப்பீங்க. ஓகேவா, சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ், டெம்பரேச்சர் மாத்திரம் என்ன ஆகும், ப்ரெஷர் மாத்திரம் என்ன ஆகும்ன்றது லைட்டா படிப்பீங்க. அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்கப்புறம் எது இம்பார்ட்டன்ட்னா ஹென்ரிஸ் லா. ஹென்ரி லா இம்பார்ட்டன்ட். ஹென்ரி லானா இந்த ஃபார்ம்ல தான், P = KHX. KH ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஸோ ஹென்ரிஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதோடைய ஃபார்முலா, அது எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லாவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, அதுல ஒரு 3 அப்ளிகேஷன் இருக்கு, அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா, அதுவும் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாலிபிலிட்டி ஆஃப் லிக்விட் இன் லிக்விட் படிப்பீங்க. சாலிபிலிட்டி ஆஃப் லிக்விட் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து சாலிட் இன் லிக்விட், கேஸ் இன் லிக்விட் படிச்சுட்டு லிக்விட் இன் லிக்விட் படிப்பீங்க. லிக்விட் இன் லிக்விட்ல யூ வில் பி லேர்னிங் அபவுட் ரவுல்ஸ் லா. அங்க எப்படி ஹென்ரிஸ் லாவோ இங்க ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரவுல்ஸோட ஃபார்முலா, டெஃபினிஷன் ஆஃப் ரவுல்ஸ் லா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், கிராஃப் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து டால்டன்ஸ் லா. ஸோ 3 லா பார்த்துருக்கோம். என்னலா, ரவுல்ஸ் லா, அதுக்கு முன்னாடியே வந்து ஹென்ரிஸ் லா, டால்டன்ஸ் லா, அந்த 3 லா மெயின். ஓகேவா, இதெல்லாமே 1 மார்க் தான், 1 மார்க்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு.
எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சம்ஸ் இருக்கு. வேப்பர் ப்ரெஷர், லிக்விட். இங்க இருந்து தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் நான் சொல்லியிருக்கிறேன். ஐடியல் கேஸ், நான் ஐடியல் கேஸ். இந்த டேபிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. சரியா? இந்த டேபிள் என்ன படிப்பீங்கன்னா, அப்போ மோல் ஃபிராக்ஷனுக்கும் வேப்பர் ப்ரெஷர் மோல் ஃபிராக்ஷன் எப்படி ரிலேஷன் அந்த கிராஃப் வச்சு படிப்பீங்க. ஓகே, பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னா எது பாசிட்டிவ் டிவியேஷன், என்ன கண்டிஷன் மீட் பண்ணா பாசிட்டிவ் டிவியேஷன், என்ன கண்டிஷனை மீட் பண்ணா நெகட்டிவ் டிவியேஷன்றத டீட்டெயிலா படிப்பீங்க. திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அசியோடோப்ஸ்ன்றது ஒரு ஃபேமஸான ஒன் மார்க். அசியோடோப்ஸ்னா என்ன, மினிமம் பாயிலிங் ஐசியோடோப்ஸ் என்ன, மேக்சிமம் பாயிலிங் ஐசியோடோப்ஸ் என்ன படிச்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? தென் கம்ஸ் தி இந்த சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இதை படிக்காம இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர் படிச்சேன்னு சொல்லிடாதீங்க. இந்த 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் lowering of vapor pressure, depression in freezing point, elevation in boiling point, அப்புறம் கடைசி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ 4 ப்ராப்பர்ட்டிஸுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. இதுல சம்ஸ் தான் கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, அதை எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதை தான் செக் பண்ணுவாங்க. அதுதான் பர்பஸ் ஆஃப் திஸ் சொல்யூஷனோட சாப்டரோட பர்பஸ் என்னதுன்னா, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை உங்களால அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாதான் அப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் எப்படி கூட்டுறது, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி குறைக்கலாம், சொல்யூட் ஆட் பண்ணி அதை வச்சு எதை கண்டுபிடிக்கிறோம், இந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் கடைசியா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். கிளியருங்களா? அதுக்கப்புறம் 1 மார்க் ஐசோடோனிக்னா என்ன, ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடைசியா ஒரு டாபிக் பார்த்தா பாருங்க, 2.7 அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். அப்நார்மல் மாலிகுலர் மாஸ்ன்றது இதுக்கு முன்னாடி படிச்ச டாபிக்ஸோட அப்படியே எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறோம், மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அந்த மாலிகுலர் மாஸும் எக்ஸ்பெரிமெண்டலும் தியரிட்டிக்கலும் மேட்ச் ஆகாது. அப்போ அதுக்கு பேர் தான் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில அடிஷனல் ஃபார்முலாஸ் இருக்கு. ஐ வேல்யூ வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? வேன்ட் ஆஃப் ஃபேக்டர் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்காது, ட்விஸ்டா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ண போறோம். தட் இஸ் ஆர் பிளான். லெட்ஸ் சி. அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் பண்றப்போ மொத்தம் 40 சம் நம்பர்ஸ் ப்ராப்ளம்ஸ், 40 நம்பர்ஸ் கிட்ட புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு. வி வில் பி டிஸ்கசிங் ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணணும். அதான் பிளான். ஸோ இந்த வேன்ட் ஆஃப் ஃபேக்டர் அதை வச்சு அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறதோட திஸ் சாப்டர் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெவர் ஸ்கிப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இதெல்லாம் தான். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட 4 ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கணும். ஐடியல் அண்ட் நான் ஐடியல் கேஸ் சொல்யூஷன், அசியோடோப்ஸ், ரவுல்ஸ் லா, ஹென்ரி லா, வேன்ட் ஆஃப் ஃபேக்டர், டால்டன்ஸ் லா, அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் ப்ராப்ளம்ஸ். சரியா? தட்ஸ் இட். இதுதான் ஓவர்வியூ ஆஃப் திஸ் சாப்டர். நம்ம அடுத்த வீடியோஸ்ல 1 by 1 questions we will discuss. Okay, any feedback you can put in on comment section la கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, thank you.